ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். மேலி லவ் வித் மைண்ட் பார்ட் 9. போன பாட்டு ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா. ஸோ போரா வந்து நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, என்ன எப்படி இருக்க, அப்படியே தான் இருக்க அப்படின்ட்டு இருப்பாரு. அப்போ தான் சொல்லுவோம், நான் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஜங்குக்கு தாட் வரும், வாயினு பண்ணியிருந்தால அவளுக்கு மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிச்சு, இவளுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும். ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 9. ஸோ வாயினுங்க 2 பேரும் பேசுகிற அப்படியே பார்த்துட்டு, சிவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான், திரும்ப திரும்ப இப்படியே தான் பண்ணுவான். சிவனை நம்புறதே வேஸ்ட்டு. ஏ இல்லைரே, உன்னத்தான். ஏய், உன்னத்தானா? என் பேர் தெரியாதா உனக்கு? அதான் நின்ட்டு இல்லை, அப்புறம் என்ன? நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி போயிட்டுருக்க. இவன் ஒரு ஆள், இவன் சொல்ல நம்ம நிற்கணும். இல்லைரி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. வான்னு பார்க்குறா. பார்த்துட்டு கையை விடு. விட முடியாது, நான் பண்ணுவேன். நேற்று வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் அப்படியே ஏதோ வெள்ளை பூச்சி மாதிரி தலையாட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என்னடி வாய் ரொம்ப பேசுகிற? யார் உனக்கு தைரியம் கொடுத்தது? எங்கள் அக்காவா? சின்னா? நான் எதுக்குடா அதை உன்கிட்ட சொல்லணும்? நீ போய் இவன் நீ கேட்டதும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா? போடா. என்ன போடான்னு சொல்கிறா அப்படின்னு ஜங்கு போரோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அமுக்கிட்டு இருக்கான். இதை போரா பார்த்துட்டு செம்ம காண்டாகிறா. அப்படியே ஜங்கு கிட்ட வந்து, ஜங்கு உனக்கு என்னடி? என்ன பண்ணிகிட்டு இருக்காவல? அவளை விட நீ ஃபஸ்ட்டு. ஏன் இஷ்டம், நான் வாட்டுக்கு அவ கூட விளையாடுவோம். உனக்கு என்னடி வந்தது? உனக்கு தான் அவளை பிடிக்காதுல்லடா. பிடிக்காதான் அதுக்குன்னு அதை வெறுப்பேற்றிட்டு இருக்கோம்ல. இல்லை நீ விடு, நீ வா, நான் ட்ராப் பண்ணிட்டு போ. ஏன் உன் சைக்கிளுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்குது. இல்லை அந்த வீப்பையும் போகிறேன் பாரு, அப்புறம் ஏறிக்கோ. அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் வருவேன். ஒழுங்கா வா. எதுக்குடி தாளாம் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாரு போகிறா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. எங்கள் அக்கா கல்யாணம், நாளைக்கு என்கேஜ்மெண்ட். புரியுதா சொல்கிறது? நிறைய வேலை இருக்குது. ஓ நீ எப்போ? இல்லை நீ வந்தால் நான் போவேன், இல்லை நான் போக மாட்டேன். இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவு. ஐயோ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு ஜங்குக்கே காண்டாகுது. அப்போ ஃபைன் பார்த்து சிரிச்சிட்டு, அதான் ஜங்கு போரா கூப்பிட்றாங்களா, போக வேண்டியதானே? இன்னும் ஏன் போகாமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? போங்க. அதான் போரா கூப்பிட்றாங்கல்ல, போங்க. அப்படியே எனக்கு வாய் ரொம்ப ஓவர்டியானா? ஓ அப்படியா, பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகுது. வாய் தானே, இருக்கட்டும். உங்களுக்கு மட்டும் ரொம்ப கம்மியாக்கும். ஆனால் வாய் இருக்கே. போரா பார்க்குறாங்க, போங்க. வந்து கவனிச்சுக்கிறேன். வாடி வா. இன்றைக்கி என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? இல்லை நீ வரணும். சரி வரேன், இப்போ எதுக்கு அவ்வளோ சீன் போடுறான், வந்து தொலை அப்படின்னு ஜங்குக்கே அப்படியே போராவை கூட்டிகிட்டு போகிறான். போரா வாயனை பார்த்து நக்கலாக சிரிக்க, வாயனும் பதிலுக்கு சும்மா இல்லாமல் அதை விட பயங்கரமாக சிரிச்சுட்டு, நீ எல்லாம் கால் தூசிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வாயன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு அது ஷின் பார்த்துட்டு, என்னாச்சு வாயன், உனக்கு காம்படிட்டரா? அப்போ ஜங்குக்கு உன்னை பிடிக்கலையா, போராவையா? என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கல. இல்லை ஜங்குக்கு அப்போ உன்னை பிடிக்கல, போராவை தானே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி இன்னும் தெரியல. அவனுக்கு எப்பயும் என்னை மட்டும்தான் பிடிக்கும். போராவலாம் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக வேணால் பார்ப்பானே தவிர மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் எப்பயுமே என்னை தான் சுற்றி வருவான். நீங்கள் வேணால் பாருங்களேன், அவளை விட்டுட்டு 5 நிமிஷத்தில் அவன் வந்துடுவான். ஆனாலும் அவன் வந்துட்டாலும் என் அப்படி தான் சுற்றுவான். அவள் கூட வெறும் 5 நிமிஷம் தான், ஆனால் என் கூட டே ஃபுல்லாக இருப்பான். உங்களுக்கு உங்கள் தம்பியை பற்றி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் தம்பியை பற்றி தெரியலங்கிறது இருக்கட்டும், ஆனால் உனக்கு என் தம்பி பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு வேன் அப்படியே சிரிக்கிறா, அது ஒரு மாதிரியா. ஸோ இதை ஷின் பார்த்துட்டு, நீ சரியில்லை, ஆனால் நீ சரியே இல்லை வாயன். நீ வர வர ஜங்குக்கு மேலே லவ்வில் ஃபாலோ ஆகிறேன்னு நினைக்கிறேன். எது? அவன் மேலே நான் லவ்வில் ஃபாலோ ஆகிறேனா? இங்கே பாருங்கள் சிந்தக்கா, என் கேமே உங்களுக்கு புரியல. கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்துட்டு பாருங்கள், புரியும். என்னடி ஹீரோயினாக இருப்பான்னு பார்த்தா வில்லியாக இருப்பா போல. அட நீங்கள் வேறு, 2மே நான் தான் அப்படின்னு வாயன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா. இதெல்லாம் ஃபிலிக்ஸ் கேட்டுட்டு, வாயன் நீ என்ன பண்ண பிளான் பண்ணிகிட்டு இருக்க? ஓ நானா? இப்போ போகணும், ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேனா? ஆகலையா? வெளியில இருந்தாலும் ஆகணும். ஆகிட்டு ட்ரெஸ் எடுக்க போகணும். அதான் என் பிளான். உனக்கு ஏதாவது இருக்கா என்ன?
அவன் பார்க்குறான் அப்படியே இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு. அப்போ வாயனும் சே நீலாம் சின்ன பையன் தள்ளிப்போ அப்படின்னு அவனை அசால்ட்டாக க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸ்க்கு ஒன்றும் புரியல. நம்ம மாஸ்க் கட்டாலும் வந்தா இவன் நம்மக்கிட்டே மாஸ்க் கட்டிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஷின்னு வாயின் போகிறதே பார்த்துட்ருக்கா. அவள் சொன்ன மாதிரி 5 செகண்டு ஜங்குக்கு அவள் விட்டுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறான். ஷின்னு பார்த்துட்டு ஏன்டா அதுக்குள்ளே வாட போய் விட்டுட்டு வந்துட்ட. ஆமாம் என்ன ஸ்கூல் எங்கே இருக்குது இங்கே தானே இருக்குது, அதான் டக்குன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இவ்வளோ ஃபஸ்ட்டாவா? அவகிட்ட இன்னும் 2 வார்த்தை கூட பேசலை. போனேன் இறக்கி விட்டேன் இறங்குனா வந்துட்டேன். தட்ஸ் ஆல். நீ ஏன்க்கா இவ்வளோ ஷாக் ஆகுற? உனக்கு கல்யாணம் போய் மேக்கப் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக மேக்கப் போடு. அதை தானே பண்ணுவேன். இப்போ மட்டும் நீங்கள் நின்றுட்டு இருக்க பாப்பார வெயிலடி கருத்துட்டு போகிற. அப்படி அம்மாட்ட கருத்துட்டு போகிறா வாடா அப்படின்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஸோ வாயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு லிஃப்ட்டில் நின்றுட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு கரெக்டாக வந்து லிஃப்ட் பட்டன் அழுத்த வாயின் அப்படியே மூட ஜங்குக்கு நடுவில் கை விடுறாரு. வாயின் பார்க்குறா. என்ன உனக்கு? நான் லிஃப்ட்டில் என்ன உனக்கு என்னடி? நீ வீட்டுக்குள்ளே இருக்க நான் ஏதாவது சொல்கிறேன்னா? ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வரதால என்ன இருப்போகுது? ஓ அப்படியா, சரி வந்து நில்லு. என்ன இவ அசால்ட்டாக ஒதுக்குறா? இதுக்கு மேலே நம்மளை பார்த்தா பயந்து விடுவா. இப்போ என்ன பயம் போயிடுச்சு, சம்பவம் பண்ணுவோம் இந்த வரான் அப்படின்னு. அவன் வந்து உள்ளே நிற்கும் போது கரெக்டாக ஷின் வரா. ஜங்குக்கு ஒரு முறை தான் போயிட்டா. அடுத்து ஃபிலிக்ஸ் வரான், ஒரு முறை தான் போயிட்டான். அதுக்கடுத்து அப்படியே திரும்பி பார்த்து வாயனை முறைக்க வாயனை அப்படியே ஒரு ரொமான்டிக்கான ஒரு லுக் எடுத்து விட்றா பாருங்க. ஜங்குக்கு அவ்வளோதான் விழுந்துட்டான். வாயனோட கண்ணையே பார்த்துட்டு நிற்க வாயனுமே ஜங்குக்கோட கண்ணையே அப்படியே விடாமல் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு சின்னதாக ஸ்மைல் அவனை பார்த்து சிரிக்க ஜங்குக்கு கன்றாவி அவள் கண்ணை பார்த்து இவ்வளோ கேவலமாக நீயே காட்டி கொடுத்துட்டேடா. என்ன பண்ணுறது, சரி மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படியே பிடிச்சி கிஸ் அடிச்சு கம்ப்ளீட் ஆயிரும். இங்கே வாடி அப்படின்னு இழுத்து பிடிச்சி அப்படியே வாயனை கிஸ் பண்ணுறான். வாயனுமே இந்த வாட்டி தள்ளியும் இல்லை, திருப்பி கிஸ்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. அவன் ஏதோ பண்ணுறான், அதுக்கு இவ ஏதோ கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஸோ ஜங்குக்கும் சும்மா இல்லை, அப்படி வாயினையே மெல்ட் பண்ணுற மாதிரி நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் லிஃப்ட்டில் இங்கிட்டு அங்கிட்டு ஆடிக்கிட்டு. ஸோ வாயனுக்கே ஒரு கட்டத்தில் இவன் என்ன இப்படி மூச்சு முட்டை வைக்க பண்ணுறான் அப்படின்னு அவனை தள்ளி விட்றான். அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு மாதிரி கை விட வாயனுக்கு இப்போ தான் அந்த பயம் வருது. ஸோ பாடியில் இந்த நடுக்கம் தெரியுறது ஜங்குக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வாயனை பார்க்குறான். வாயனை அப்படியே அவனையே மறைச்சி பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் மூச்சு செம்மையாக வாங்குது போல், அவனை பார்த்து பயமாக வேறு இருக்குது போல். தலைவரை டக்குன்னு குனிஞ்சிக்கிட்டா. எதுக்கு தலையை குனிற அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் உன்னை? கிஸ் தானே, இதுக்கு முன்னாடி பண்ணதே அது மாதிரி சீன் போடுற. இங்கே பாரு ஒழுங்கா தலையினால உங்ககிட்ட பேசுகிற நிலமையில நான் இல்லை. ஓ அப்போ என்ன நிலமையில இருக்க? எதுக்கு என்ன பார்க்காத மாதிரி சீன் போட்டுக்கிட்டு உரக்கானால பார்க்குற? இதுக்கு பச்சியா கரெக்டாக பார்க்கணும்ல, எதுக்கு தேவையில்ல அந்த வெட்டி வீரப்பு சீன்னு நான் கேட்குறேன். ஜங்குக் வாயம் முடிச்சோம் குக், நீ எப்போ இப்படி தான் பண்ணுற போனி அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் ஏற்கனவே அவனோட கண்ணத்தை திருப்பி மறு லிப்ஸில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணுறான் க்யூட்டாக. வாயினுக்கு அதை பார்த்ததும் சிரிப்பு தான் வருது அவன் பண்ணுறதை பார்த்தா. இருந்தாலும் சிரிச்சிட மட்டும் கூடாது அப்படின்ட்டு அப்படியே வரப்பா நின்றுட்டுருக்கா. பயமாக வேறு இருக்கு அவனை பார்க்க, திருப்பி பிடிச்சதா பண்ணிடுவானோன்னு. நீ தள்ளியே நில்லு, என்கிட்ட வராதா. ஏன் வரக்கூடாது? நான் வருவேனே. இல்லை நீ வரக்கூடாது, நான் வருவேன் அப்படின்னு மறுபடியும் கிட்டே வரான். கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. வாயின் பயந்தடிச்சு ஓடுறா. சுஷின்னு பார்க்குறா, என்ன நம்ம ஸ்டெப்ஸில் வரோம், இதுங்க ரெண்டு லிஃப்ட்டில் போச்சு. ஏதாவது தைரியமாக வீரப்பாக பேசிட்டு போனால் இப்போ என்ன தம்பியை பார்த்து பயந்து ஓடுறா. என்னமோ நடக்குது, ஒன்றும் புரியலப்பா. ஐயோ இவன் வேறு வரானே அப்படின்னு வாயின் டக்குன்னு போய் ரூம்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டா. ஸோ உங்கள் அத்தை வேறு அம்மாடி வாயன் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாமா, ஏர்போர்ட்டில் உங்கள் அம்மா அப்பாவும் வரப்போகிறாங்க, அவங்கள பிக்கப் பண்ண வேண்டாமான்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வாயின் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதேம்மா இவ்வளோ பயம்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன். ஒன்றும் இல்லைத்த, நான் வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்க அந்த ஜங்குக் பையன் எதுவும் இல்லையே. இல்லை அவன் இல்லை, அவன் ஏதோ வெளில போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வாயினை கொடுக்குடுன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் கிட்ட வரா. ஜங்குக் வந்துட்டான். ஐயோ வரானே பார்க்குறானே, ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடு. அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடினா கதவை பிடிச்சிக்கிட்டான். ஒரு ஆம்பளை பையன் வேலையோட இது, நான் குளிக்கணும், நான் வரவா? நீ ஒன்றும் வர தேவையில்ல, நானே குளிச்சிக்கிறேன், நீ எதுக்குடா வரணும்? ஒழுங்கு அங்கேருந்து கிளம்பு, போன்னு சொல்கிறேன்ல. ஓ நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுட்டு மூடிட்டு போயிடணும். ஏன் ஜங்கு போக மாட்டியா? நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அடி அழகி, இப்படி நீ சொன்னால் நான் கேட்க தான் செய்வேன், ஆனால் இப்போ கேட்க மாட்டேன். இவனை செடியூஸ் பண்ணாலும் இவனாக தான் இருக்கான். அப்போ என்ன பண்ணுறது? இது பண்ணலாம் அப்படின்னு
வாயனும் ம் சரி நீ போக வேண்டாம். அப்போது நான் உன்கிட்ட வரவா அப்படின்னு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கிட்ட வர அவன் பேக் அடிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் பேக் அடிக்க அவன் பேக் அடித்த அடுத்த செகண்ட் இவன் டப்புன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. அவனுக்கு மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏண்டி என்னையே ஏமாத்துறே நீ? ஏ வான் நீ வெளில வா, உனக்கு இருக்கு. என்னையே ஏமாத்துறீல? என்னை பற்றி தெரிலடி உனக்கு, வெளில வா. சரி சரி வெளில வந்தால் மட்டும் என்னத்தை கிழிக்கிறேன் நானும் பார்க்குறேன். ஓ மேடம் என்கிட்ட இப்பெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ? நீ வாடி, நான் என்ன கிழிக்கிறேனோ கிழிச்சு காட்டுறேன் வா. பார்த்துக்கலாம் அப்படின்னு வானும் அங்கே குளிச்சிட்ருக்கேன். ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வாயின் கூட ஃபன் பண்ணியிருக்கான். எப்பயுமே வான்கிட்ட பேசினா ஒன்று பயந்தடிச்சு விடுவா, இல்லை அவகிட்ட அப்போனா பயப்படுவா. அதை பார்த்து இவன் சிரிக்க தான் செய்வான். ஆனால் இந்த வாட்டி வாயினும் ஏதோ தும்புரா பேசுங்கிற பேரில் காமெடி பண்ணேன், இவனும் சேர்த்து காமெடி பண்ணேன். ஜங்குக்கு இது வரைக்கும் இப்போலாம் சிரிச்சதில்லை போல். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா ஆச்சு தம்பி, இப்போ எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க? நான் சிரிக்கிறேண்ணா? டேய் சிரிக்கலான்னு கேட்டுட்டு இப்படி சிரிச்சிட்ருக்க? அதுவும் ஆமாம் ஒன்றும் இல்லை, நினச்சேன் சிரித்தேன். அதான்டா என்னத்தை நினச்சேன் என்னத்தை சிரிச்ச? ஐயோ பாருங்கம்மா, அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியாது, மண்டை குழம்பிடும். யாருக்கு? எனக்கு குழம்பிடுமோ? இல்லை நீ ஆல்ரெடி குழம்பு போய் தான் இருக்கியா? மாமா அது ஒன்றும் கிடையாது, அவனுக்கு மண்டெல்லாம் குழம்புல, மனசு தான் குழம்பிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடி சொல்கிற? பின்னா நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தாண்டா இருக்குது. ஒரு காலத்தில் நானும் உங்கள் மாமாவை லவ் பண்ணும்போது ஆரம்பிக்காத அடங்கு. பாருமா. டேய் ஏன்டா அவகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? அவளே இன்னும் 2 நாள் தான் வீட்டில் இருக்க போகிறா, அடுத்து கல்யாணம் பண்ணி அவளே போக போகிறா. அவகிட்ட என்ன இப்படி கொம்ப பேசிகிட்டு இருக்கா? கொஞ்சம் நல்லா பேசு. அவரை நல்லா பேசினா மட்டும் என்ன நல்லா பேசுகிற அளவுக்கு என்ன? இப்போ பாரு பொம்பளுக்கிற மாதிரியே பேசுகிறாம்மா. ஆமாம் இவன் மட்டும் அப்படியே என்கிட்ட ஒழுங்காக பேசி கிழிச்சிட்டாலும் இவனும் அப்படி தானே பேசுகிறான். ஆமாம் இவன் பெரிய இவன், ஆமாம் இவன் பெரிய இவன். போடா நீ போடி. நான் எதுக்கிட்ட போகணும், நான் எதுக்கிட்ட போகணும்? நீ பாடுங்க, எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஜங்குக்கானா நீ இருக்கே, எப்போ பாரு வாங்கிக்கிட்டே சண்டை போடுற, ஷின்கிட்டே சண்டை போடுற. ஃபிலிக்ஸ் ஒருத்தங்கிட்ட தான் சண்டை போடாமல் தம்பின்ற பாசத்தை காட்டிகிட்டு இருக்க. உனக்கு சின்ன பார்த்தாலும் சரி வாயினை பார்த்தாலும் சரி எப்படா தோணுது? அம்மா இது என்னம்மா கேள்வி? சின்னு எனக்கு அக்கா வர்றா, என் வாயிலேருந்து இந்த வார்த்தைலாம் வருது. நீ மூடு. அப்போ அவ எப்படி சொல்கிறது, எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? இல்லை நான் எப்படி கன்வே பண்ணுறதுமா உங்களுக்கு? சொல்லித்தரடா. அதாம்மா அது மாமா அவன் லவ் பண்ணுறான். என்னடா சொல்கிற, உண்மையாவா? சிச்சிம்மா போய் சொல்கிறான், நான் அவனை லவ் பண்ணுவானா? இல்லைடா தம்பி, நீ போரா பின்னாடி தான் சுற்றுறேன்னு நினச்சேன். வயன் பின்னாடியுமா சுற்றுற? பரவாயில்ல, போரா வயன் 2 பேரில் யார் எனக்கு மருமலாக வந்தாலும் எனக்கு ஓகே. ஏன்னா 2 பேருமே தங்கமான பொண்ணுங்க. ஸோ போரா வந்தாலும் எனக்கு ஓகே தான், வயனாக இருந்தால் டபுள் ஓகே. அம்மா மாதிரி பேசுமா, நான் உன் பையன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தா, நீ என்ன 2 பேரில் யார் வேணா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? என்ன வான் வரதுக்கு முன்னாடி இவன் போரா கொண்டு தான் சுற்றிட்டு இருந்தான்னு நினச்சேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த பிள்ளை தான் என் பின்னாடி சுற்றுச்சு. அப்போ இப்போ வாயன் உன் பின்னாடியே சுற்றுறா? அவள் என் பின்னாடிலாம் சுற்றலை, நானும் அவள் பின்னாடி சுற்றலை. 2 பேருக்கும் சண்டை தான் போகுது. அது ஏன்டா தம்பி நீ இவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிற? அதெல்லாம் அப்படித்தாம்மா. ஓ சரி சரி, எனக்கு என்னமோ நீ வாயினதான் லவ் பண்ணுறேன்னு தோணுது. கரெக்டாக சொன்னம்மா, எனக்கு அப்படி தான்மா தோணுது. ஆனால் இன்னைக்கு காலையில் போரா இவனை பார்த்ததுக்கப்புறம் ஒரு வேளை போரா கூட இருக்குமோன்னு தோணுதுமா. இவன் யாரதாம்மா பண்ணுறான், அது அவனுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்கள் 2 பேரும் என்னை வச்சு பேசாதீங்க. நான் யாரையாவது பண்ணிட்டு போகிறேன். உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டில் எல்லோரும் பத்திரிக்கை கொடுத்தாச்சு இல்லைல்ல, அந்த வேலையை போய் பாருங்கள். ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வேலையை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த கேப்பில் வேன் அப்படியே நான் ஈஸியாக வெளில வர அப்படியே பூனை மாதிரி குடிச்சு முடிச்சுட்டு எங்கேருந்து ஜங்கு பையன் கண்ணில் பட்டக்கூடாது அப்படின்ட்டு வந்தா, அவன் பார்த்தா வானோட ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். வான் பார்த்ததும் பயந்துட்டா. நீங்கள் என்னடா பண்ணுற, ஒழுங்கா கிளம்பு. முடியாது, என்ன பண்ணுவேன், இது என் வீடு. ஒரு காலத்தில் இது என் ரூமாக இருந்தது, உனக்கு தெரியுமா? ஆனால் இப்போ இது என்னோட ரூம். ஸோ வெளில போ. முடியாதுன்னு சொன்ன ரெடி பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அத்தேன்னு கத்துறா. சொக்கு போய புத்திட்டு, என்ன எங்கள் அம்மாவை கூப்பிட்றியா? என் அம்மா வீட்லேயே இல்லடி, அக்கம் பக்கம் வீட்டில்தான் போய் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டாங்க. அப்பாவும் வீட்டில் இல்லை, ஆஃபீஸ் போயிட்டாரு. ஃபெலிக்ஸும் கீழே போயிட்டான். என் அக்கா ஒருத்தி வேணா இருக்கா, ஆனால் நீ என்ன கற்றுனாலும் அவள் வரமாட்டா. ஏன்
ஏன்னா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பார்த்தா அவங்க அக்கா அங்கே ஃபேஸ்பேக் போட்டு உட்காந்துருக்கா. ஸோ ஃபேஸ்பேக் போட்டு ஹெட்செட் போட்டு உட்காந்துருக்கனால வான் கத்துறது கேட்கல போல். ஸோ அதை ஜங்குக் யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு அவள் வரமாட்டா. ஸோ இப்போ இங்கே நீ நான் மட்டும்தான். இங்கே இங்கே பாரு ஜங்குக், நீ ரொம்ப லிமிட்டை க்ராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. என்னடி நான் சோப் போட்டா அப்படியே சும்மா கம்மன்னு ஸ்மெல் வருது. ஐயோ என் வேறு ஸ்மெல் பண்ணி பார்க்குறானே. இங்கே பாரு, என்னை இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணுறது அதெல்லாம் அந்த வேலை வச்சுக்கூடாது. போ ஒழுங்கா போ. நீ நல்ல பையன் தானே, நீ உங்கள் அம்மா பையன் தானே, சொன்னால் கேட்பில்ல. போ ஒழுங்கு மரியாதையாக போ. நான் சாஃப்டாக தானே சொல்கிறேன், கிளம்பு. ஏய் என்ன இப்படி க்யூட்டாலாம் பேசுகிற? இப்போலாம் நீ பேச மாட்டியே. அப்புறம் பயந்து அடிக்க பேசுவ, தும்பலா பேசுவேன். இது என்னடி என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பிளான் தான் என்ன? ஐயோ கண்டுபிடிக்கிறானே ஈஸியாக. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதே. நீயே எதுவும் நினச்சிக்காத. நான் உன்னை செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னா? அப்படி தான் பேசுகிறேன். இங்கே பாரு, நான் எப்படி பேசினாலும் நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் அதெல்லாம் ஒன்றும் பேசலை. இங்கேருந்து போக முடிச்சிட்டு முடியாது. என்ன பண்ணுவேன்? டே ஏன்டா இடுப்பு பிடிக்கிற? ஒழுங்கா விடுறா. முடியாது. என்ன பண்ணுவேன்? உன் வாயிலேருந்து முடியாது என்ன பண்ணுவேன்? இந்த வார்த்தை தவிர ஒன்று வந்து தொலையாதா? ஏன் உன் வாயிலேருந்து கூட தான் விடுறான்னு தான் சொல்கிற. எனக்கா ஒன்றா புடிடான்னு சொல்லியிருக்கியா? அப்போ நான் மட்டும் ஏன்டி அதை கேட்கணும்? கருமம் இவங்கிட்ட போய் பேசுகிறேன் பாரு. எப்போ பாரு வாயில் இந்த வார்த்தை தான் வருது. இவன் இருக்கானே அப்படின்னு வான அவனையே பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கும். எதுக்கு என்ன பார்க்குற? இந்த வாட்டி என்னை ஏமாற்ற முடியாது. தெரியுது அப்படின்னு அவனும் பல்ல காட்டுறா. அண்ட் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா, see you later.